வரத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டோம். மாமா நான் என்ன செய்வேன்? என்னது மாமா மாமா நான் என்ன செய்வேன்? மாமா நான் என்ன செய்வேன்? யார பார்த்தாலும் ஆயா மகமாரி என்றோம், ஆயா லோகமாதா என்றோம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மாரியாய்க்கு கோவிலை கட்டி விமர்சையா கொண்டாடுறாங்க. மாரி மகத்துவத்தை குறைக்கணும்னா எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? வைசுதா பட்டணம் சாம்பலாபுரியிலே வாழ்ந்து வரும்படியான யாருக்கு அஞ்சாத காலை, எவருக்கும் அஞ்சாத சிங்கம், பெயரிலே தர்ம குணங்கள், ஆள பார்த்தா பெருத்த உருவம், அப்படியாப்பட்ட யம தர்ம மகாராஜனை வரவழைத்து அந்த அன்னையாகிய மகமாரியம்மன உயிரை கழுவச்சுணும் என்றால் உயிருக்கு பயந்து யாரு மேலே முத்து போட மாட்டா. மாரியாய்க்கு நொண்டி மாறி ஆயிட்டான்னு சொல்லி மாரியாய யாரும் வணங்க மாட்டாங்க. அதனால வேண்டி ஒரு கடிதம் ஒண்ணு, ஒரு லிகிதம் ஒண்ணு எழுதியா சொல்லையா? என்ன? ஸ்ரீ மகாகணம் மகாராயஸ்திரி அன்புள்ள சாமலாபுரி பட்டணத்தை ஆண்டு வரும்படியான யம தர்ம மகாராஜனுக்கு எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் சிவபெருமானுடைய கட்டளை சமயபுரத்திலே ஆண்டி வண்ணான் மகமாரி அம்மனை அவளை மாறுகால் மார்கை வாங்க வேண்டும். இல்லை என்றால் அவ உயிரை பிடிக்க வேண்டும். இது தேவருடைய கட்டளை. மச்சான் இந்த லெட்டர் எடுத்து போய் நீ கொடுத்துட்டு வா. நான் போல மாமா, அவனை பார்த்தாவே டருவாங்க. அங்க போன உயிர் என்ன போய் வழியா மாட்ட சொல்றியா? அதுக்கு இருக்கவன தேவசபையில பசங்க 2 பேரு. அப்ப நீ போலாம், நான் போலாம். நீ போயிட்டு வா மைத்துனா. தம்பி நல்ல பேசுவ தம்பி. நீனு போனா போகுதுன்னு நான் பொறுமையா இருக்கிறது உனக்கு பத்தாம யம தர்ம ஏற்கனவே என் பேச்ச கேட்க மாட்டான். இப்ப என்னடா என்னைய போயிட்டு வர சொன்னா அவன் கையில வச்சிருக்க சூலத்தால ஒரே குத்தி விடுவான். அவன் எறும்பு கடை கொம்பால என்ன குத்தி கொண்டு விடுவான். நீனும் போக வேண்டாம், நானும் போக வேண்டாம். நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கிறான். வாழ்வு பகவான் காத்து போவான். விட்டா போயிட்டு வந்துருவான். அவன் விட்டுற காத்து நீ கூடு கேட்டுக்க. வாழ்வு பகவானே ஐயா கொஞ்சம் வாங்க சுவாமி. சாமலாபுரி பட்டணத்தை தேடி செல்ல வேண்டும். சாமலாபுரி பட்டணத்தில் இருக்கும்படியான யமதர்மர் இருக்கிறார் இல்லையா, அண்ணாட்ட இந்த கடிதத்தை கொடுத்துட்டு வா, மற்றபடி அவன் பேசிவான்னார். சாமலாபுரி பட்டணத்தை தேடிய வாழ்வு பகவான் வருகின்றாரா. சாமலாபுரி பட்டணத்தை சாமலாபுரி பட்டணத்தை தேடி வாழ்வுகம் எப்படி வர்றாரு? அவன் காலாலே வாழ்வு பகவான் வருகின்றார்.
அந்த யமதர்மனுடைய பட்டணத்தை பார்க்கும் போதே தூதர்களும் கணாபூதங்களும் குய்யோ முறியோன்னு கத்தி கொண்டிருக்கின்றது. அந்த யமதர்மனை பார்க்கின்றார் வாடு பகவான். ஐயோ ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கிறானே. இந்த ஆளு பக்கத்துல நம்ம போனோம்னா நம்மள கடிச்சு தின்னாலும் தின்னு விடுவான். எதுக்கு கொஞ்சம் இடையில பேசும்னு ஐயா ஐயா குருநாதரே யமதர்மா வாய் பகவானே. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். வந்தனம் செய்து ஐயானே தேவா தேவா வந்தனம் செய்து ஐயானே வந்தனம் செய்து ஐயானே ஓம் தேவா தேவா வந்தனம் செய்து ஐயானே வந்தனம் செய்து ஐயானே தேவா தேவா வந்தனம் செய்து ஐயானே வந்தனம் செய்து ஐயானே ஓம் தேவா தேவா வந்தனம் செய்து ஐயானே வந்தனம் செய்து ஐயா வாழுதே வந்த வந்தனம் செய்து ஐயா வாழுதே வந்த வந்தனம் செய்து ஐயா வாழுதே வந்த வந்தனம் செய்து ஐயா வாழுதே தாருமே வாரம் தாருமே தாருமே வாரம் தாருமே. ஐயா பகவானே அடே வாயு பகவானே. உலகத்திலே தர்மத்துக்கென்று தலைவோங்கப்பட்ட ஒரே தெய்வம் நீங்கதான். ஆமா நீதி தவறாத ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கதான். ஆமா யமகிரி மலையை ஆமா ஒரு மயிர் இடையிலே கட்டி ஆமா உங்க தலை மேல வச்சிருக்கிறாங்க. ஆமா ஒரு செப்பூசி நாட்டி ஆமா கீழே அக்கினி ஆறு ஓடுது. சரிதான். இந்த அக்கினி ஆத்தாலையும் ஆமா இருக்கும்படியான ஆமா அந்த மயிரிலே கட்டக்கூடிய இமயகிரி மலையும் நீ பொய்யாக ஏதாவது தர்ம செய்திருந்தால் பொய்யாக ஏதாவது செய்திருந்தால் அந்த மயிரானது அழைத்து அக்கினி ஆற்றிலே விழுந்து உன் உயிரானது இப்பவே போகும் என்று உனக்கு கட்டளை. அதனால வேண்டி இது நாள் வரைக்கும் தவறான அரசாட்சி செய்ய கிடையாது. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யாரு நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீ வர வேகத்தை பார்த்தாலே நீ வாயு பகவான் தான் வந்திருக்கிறது தெரியும். ஆமா என்ன விஷயமாக ஆமா என்னை தேடி இங்க வந்திருக்கின்றா? ஐயா